அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குரூப் ஒன்னுக்கான இந்தியன் பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது 2020ல கேட்ட கொஸ்டின்ஸ். 10 டு ஆவரேஜா 10 டு 20 கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி கிளாஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி எந்தெந்த பார்ட்லலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது இந்த கோர் பார்ட் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் இதுல அடுத்த ஒரு 10 டு 20 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய கோர் பார்ட்ஸ் அப்படின்றது நம்ம இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து நம்ம வெறும் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. கொஸ்டின் அதுக்கான ஆன்சரு அதோட சேர்த்து உள்ள இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அதனால இதே கொஸ்டின்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நன்று. ஸோ ஒருவேளை கொஸ்டின் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ஷன் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க அப்ரோச் பண்றதுக்காக இந்த வீடியோ போலாம். ஸோ சப்ஜெக்டுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்ரி இயர் பாலிட்டிக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் நல்லாவே இருக்கு. சரிங்களா? ஸோ 24 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா போன இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதே சமயம் ஆவரேஜா பார்க்கும்போது 24 டு 28 அப்புறம் 21 ஆவரேஜா 20ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாகவே கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 20 கொஸ்டின்ல இருந்து 27 கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரியாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பாலிட்டிய கொஞ்சம் யோசிச்சு படிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட் டைமா இருக்கிறதுனால ஃபுல் போர்ஷன் நம்மளால கவர் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ரீசன் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா? ஹவ் மெனி ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் ஆர் இன் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தட் டீல்ஸ் வித் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் பணிகள் வந்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியாங்க? ஸோ இது என்ன பணிகள் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 73வது சட்ட திருத்தம். சரியாங்க? ஸோ அந்த சில இடங்கள்ல சில விஷயங்கள் கோரான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ த டேர்ம் பஞ்சாயத் அப்படின்றது ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் ஓகேங்களா லிட்ரஸில இருந்து வந்தது. கவுன்சில் ஆஃப் 5 அப்படின்றது இதுக்கு பொருள். பஞ்சாயத்து அப்படின்னா கவுன்சில் ஆஃப் 5 ஓகேங்களா 5 பேரவை அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ் எதுல கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் 1992. சரியாங்க? அதோடைய இயர் வந்து 1992. ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத கொண்டு வரும். ஸோ அங்கதான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஃபார்முலேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் 5 ஓகேங்களா 5 பேரவை அப்படின்றது இதுக்கு பொருள். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஃபார்முலைஸ் ஆனது எதுல பார்த்தோம் அப்படின்னா அதாவது இதை இன்ட்ரடியூஸ் பண்றதே எதுல தான் பண்றாங்க அப்படின்னா 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் த பவர் அண்ட் எம்பவர் த லோக்கல் கவர்மெண்ட் ஓகேங்களா? லோக்கலுக்கு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா வேணும். ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக இதை வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ பிஃபோர் 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாச்சும் பணிகள் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. சரியாங்க? ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருது. இந்த பஞ்சாயத்து ராஜ்ல இதில் லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பஞ்சாயத்து ராஜ்ல லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு சப்பார்ட்ல 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க வேரியஸ் டொமைன்ஸ்ல இருந்து. சரியாங்க? அது எதன் அடிப்படையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், நில மேம்பாடு, சமூகம், காடுகள், சரிங்களா? சிறு நீர்ப்பாசனம், ஓகேங்களா? கால்நடை வளர்ப்பு, கிராமப்புற வீடுகள், குடிநீர் இது மாதிரி அடிப்படையா வச்சு என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த கொஸ்டின். ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டீல்ஸ் வித் பஞ்சாயத்து ராஜ் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கவர்னன்ஸ்க்கு கீழே. ஓகேங்களா? லோக்கல் கவர்னன்ஸ் கீழே இது வந்து வருது 1992ல. ஓகேவாங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Next, in 2003, the Government of India appointed a committee on bureaucracy under the chairmanship of ஓகேங்களா? பியூரோக்ரசி அப்படின்றத அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அதிகாரத்துவ குழுவை ஓகேங்களா அதிகாரத்துவ குழுவை வந்து
2003ல யாரு தலைமையில அமைச்சிருக்காங்க அப்படின்றத கேக்குறாங்க. டைரக்ட்டா இங்கேயே இந்த கொஸ்டின் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, டைரக்ட் கொஸ்டின் ஆயிடுச்சு. ஆன்சர் இங்கேயே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுரேந்திரநாத். ஓகேவாங்க. ஸோ எப்படி சார் இது சுரேந்திரநாத் அப்படின்னு சொல்லும்போது, 2003ல கொண்டு வரப்பட்ட இந்த பியூரோக்ரசிக்கான கமிட்டி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுரேந்திரநாத் கமிட்டி தாங்க. ஓகேங்களா? 2003ல இத வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மென்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, பிளேஸ்மென்ட் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் அண்ட் ஹையர் சிவில் சர்வீசஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். ஓகேங்களா? சுரேந்திரநாத் கமிட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரமோஷன், அப்ரைசல் அவங்களுக்கான சில விஷயங்கள் தேவைகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேம்பாட வந்து இந்த சுரேந்திரநாத் கமிட்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலசி ஆராய்ஞ்சு அத பத்தின ஒரு ரிப்போர்ட்ட வந்து குடுக்குறாங்க. சரிங்களாங்க. ஸோ இதற்காக அமைக்கப்பட்டது அதிகாரத்துவ குழுவ வந்து 2003ல ஆல் இந்தியா சர்வீசஸ்க்காக அமைக்கப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுரேந்திரநாத் கமிட்டி. சுரேந்திரநாத் அப்படின்ற தலைமையில வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து அமைச்சு குடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ப்ரமோஷன பத்தி பேசுறாங்க. அவங்களுடைய அப்ரைசல், அடுத்து வந்து எம்ப்ளாய்மென்ட் அண்ட் தென் பிளேஸ்மென்ட் இது எல்லாத்தையும் பத்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாங்கங்க. சரியா? ஸோ இது வந்து குரூப் ஏ சர்வீசஸ் முதற்கொண்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாங்க. ஓகேங்களா? ஆல் இந்தியா சர்வீசஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ்ல இருந்து நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ் இப்ப கூட அடுத்த கொஸ்டினா வந்து ஐஎஃப்எஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எப்ப வந்து ஐஎஃப்எஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க? ஓகேங்களா? ஸோ அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்ப மித்தவங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கமிட்டிய சார்ந்தவங்களா இருக்கிறதுனால எல்லாரையும் நம்ம பார்த்துடலாம். இங்க பார்க்கிறது 1976ல டிஎஸ் கோத்ரி அப்படின்ற கமிட்டி. ஸோ இவர் எதுக்காக அமைக்கப்பட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தி பிரிலிமினரி எக்ஸாம் ஃபாலோடு பை த மெயின் எக்ஸாம். எக்ஸாம்ஸ் வந்து 2 ஸ்டேஜா நடக்கணும் அல்லது 3 ஸ்டேஜா கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி சொன்னதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கமிட்டி. ஸோ இவங்க வந்து ரெக்ரூட்மென்ட் பாலிசிய பத்தி சொல்றவங்க. ஓகேங்களா? சுரேந்திரநாத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் வந்து எத பத்தி சொல்றேன்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய சில சேவைகள் சரிங்களா? செயல்திறன் மதிப்பீடு, பதவி உயர்வு ஓகேங்களா? பணி அமர்த்துதல் எப்படி இருக்கணும்? வேலைவாய்ப்பு எப்படி இருக்கணும்? இப்படின்றத பத்தி பேசுறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுரேந்திரநாத் கமிட்டி. அதே சமயம் டிஎஸ் ஓகேங்களா? கோத்ரி அப்படின்ற கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் பேஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. பட் ஆனா 1964ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் பண்றாங்க. 66ல என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய போயிடுது. டிசால்வ் ஆயிருது. பட் அப்புறம் 1976ல திருப்பி வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மூவ்மெண்ட்க்கு கொண்டு வராங்க. சரியாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஜி ஹெர் ஓகேங்களா? இவர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன் அப்படின்றதுக்கு வந்து தலைமை ஏற்றிருக்காரு. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1955 சரிங்களா? ஸோ இதை யாரு அப்பாயின்ட்மென்ட் பண்றா? இவரை யார் அப்பாயின்ட்மென்ட் பண்றான்னு பார்த்தோம் அப்படின்னா, த பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? எப்ப அப்பாயின்ட்மென்ட் பண்றாருன்னா, ஜூன் 7, 1955ல பண்றாரு. ஓகேங்களா? 1955ஆம் ஆண்டு சரிங்களா? அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சரிங்களா? அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் வந்து யார் தலைமையில அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, பிஜி ஹெர். ஓகேங்களா? ஸோ இங்க 1976 அதே சமயம் 1964ல அமைக்கப்பட்டாலும் 1966ல இது கலைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி உருவானது 1976ல. ஸோ அதனால இந்த இயர மட்டும் ஃபேக்ட்ட மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து சந்தானம் கமிட்டி. இந்த சுரேந்திரநாத்துக்கும் சந்தானத்துக்கும் நம்மளுக்கு நெறைய டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்கும். சரிங்களாங்க. 1962ல ஓகேங்களா? சென்ட்ரல் விஜிலன்ஸ்க்காக கரப்ஷனுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் சந்தானம் கமிட்டி. ஓகேவாங்க. கரப்ஷனுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்தானம் கமிட்டி. இவங்க 1964ல 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட் பேர் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்ல வந்து சப்மிட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க பார்த்துடலாம். சந்தானம் கமிட்டி சிவிசி ஓகேங்களா? இவர் கோத்ரி 1976 எக்ஸாம் பேசிஸ்ல 2 ஸ்டேஜ் எக்ஸாம் அல்லது 3 ஸ்டேஜ் எக்ஸாம் வைக்கிறது. சுரேந்திரநாத் நம்ம இங்க பார்த்துட்டோம். 2003ஆம் ஆண்டு இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் பிளஸ் அதுல இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷன்ஸ் பத்தி பேசுறது. பிஜி ஹேர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டைரக்டா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 1955 ஓகேங்களா? ஜூன் 7ல பிரசிடென்ட் ஓகேங்களா? ராஜேந்திர பிரசாத் மூலியமா அமைக்கப்பட்டவர். ஓகேவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த தேர்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ் இன் த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியாங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? இந்தியா ஃபாரஸ்ட் சர்வீசஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த தேர்ட் ஆல் இந்தியா சர்வீசஸ் இன் த இயர். இந்திய
வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஆண்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1963 ஃபார்ம் பண்றாங்க. ஆப்பரேஷன்ஸ்ல உள்ள வரது எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா 1966. ஓகேங்களா? அதனால நம்ம 1966 அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ்மென்ட் அப்படின்னா எப்போது முழுமையாக உள்ள வருதோ அதை எஸ்டாப்ளிஷ்மென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா ஃபார்ம் பண்ணது ஃபார்ம்டு எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா 1963ல ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபார்ம் பண்றதுக்கு அதை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுயர்த்தி வைக்கிறாங்க. பட் ஆனால் 1966ல தான் அது முழுமை அடைஞ்சு உள்ள ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் ஆகவே செய்யுது. சரியாங்க? ஸோ அதனால 1966 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாங்க? இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேங்களா? சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் நம்ம ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு நம்ம பேர் மாற்றம் செய்றோங்க. ஓகேங்களா? இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 312. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிவ் த பார்லிமெண்ட் த பவர் ஆஃப் கிரியேட் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேங்களா? அப்ப இந்த ஐஎஃப்எஸ் அப்படின்றத யார் சார் கிரியேட் பண்ணுவா? பார்லிமெண்ட் தான் சார் கிரியேட் பண்ணும். அதுக்கு யார் பவர் கொடுக்குறா? ஆர்டிகல் 312 அப்படின்றது பவர் கொடுக்குது. ஓகேவாங்க? நெக்ஸ்ட் இந்த 312 ஆல்சோ கிவ்ஸ் த பார்லிமெண்ட் பவர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரெகுலேட் த ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? உள்ள பதவிகளுக்கு உள்ள எடுக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் கொடுக்குது. த சர்வீஸ் ஃபார் பீப்புள் அப்பாயிண்டட் டு த ஆல் இந்தியா சர்வீஸ். எந்த பப்ளிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் அதுக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 312 வந்து டீல் பண்ணுது. ஓகேங்களா? ஆல் இந்தியா சர்வீசஸை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 312. ஸோ பார்லிமெண்ட் இந்த ஆர்டிகல் 312 யாருக்கு பவரை கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குது. ஓகேங்களா? தி சர்வ்ஸ் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இந்த 312 போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் பத்தி டீல் பண்ற எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் பண்ணி தருது. சரியாங்க? ஸோ இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ்க்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட் 1951. ஓகேவாங்க? ஸோ இது எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு? ஓகேங்களா? ஸோ 1951ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட். ஓகேங்களா? அகில இந்திய சேவை சட்டம் 1951. இது எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 3 தடவை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஆக்ட் நம்பர் 25 இன்னொரு தடவை, அடுத்து ஆக்ட் நம்பர் 19 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1958ல. ஓகேங்களா? 51க்கு அப்புறம் 58ல ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 63ல ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் ஆகுது. அப்புறம் 95ல ஒரு தடவை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்ஸ் ஆல் இந்தியா சர்வீசஸ், நேம்லி த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் and then Indian Police Service as per the article 312, 313, 314 வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து டீல் பண்ணுது. ஓகேவாங்க? ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் 1966 அப்ப எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 63 அமெண்ட்மெண்ட்ல அவங்க ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால இந்த அமெண்ட்மெண்ட்ல அதை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. 66ல ஆபரேஷன் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப எந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னு கேட்டா 66 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, 63ல வந்து அமெண்ட்மெண்ட் காட்டுது, இயர் இல்லையேன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. 63 அமெண்ட்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணியாச்சு, 66ல ஆபரேஷனுக்குள்ள இறங்கியாச்சு. ஓகேவாங்க? ஸோ இதான் அகில இந்திய பணிக்காக ஓகேங்களா விஷயம். ஓகேங்களா? இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டும் இருக்கு. ஓகேங்களா? தி ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட் 1951ல தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. 3 தடவை அமெண்ட்மெண்ட். அதுல 2வது அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ் ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஹூ இஸ் த சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? சரிங்களா? இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? ஓகேங்களா? ஸோ டைரக்டாவே தெரியும், தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவாங்க? ஸோ மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இங்கே கொஞ்சம் ஆப்ஷன் மாறி இருக்கு, கொஞ்சம் திருத்திக்கோங்க. சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் லீகல் அட்வைசரா வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணுவார். சரிங்களா? இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த யூனியன் கவர்மெண்ட் இன் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யார் இந்த அட்டார்னி ஜெனரல்? ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல் அப்படின்றது ரெப்ரசென்ட் லீகல் ப்ரொசைடிங் அண்ட் ப்ரொடெக்ட் பப்ளிக் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றவர் தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல். இவர் வந்து அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆன் லீகல் மேட்டர்ஸ். ஓகேங்களா? சில லீகல் மேட்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றவரா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாரு. ஸோ இவருடைய டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சரிங்களா
ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா அட்வைசிங் த கவர்மெண்ட் இன் லீகல் மேட்டர்ஸ். அப்புறம் பெர்ஃபார்மிங் த அதர் லீகல் டியூட்டிஸ் அசைன்டு பை த பிரசிடென்ட். பிரசிடென்ட்னால கொடுக்கப்படக்கூடிய சில வேலைகளை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வேலை செய்வாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரிங் அட் பிஹால்ஃப் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட்டுக்காக அந்த கேஸை என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பியர் ஆகி அதுக்கு வாதிடுவாரு. ஓகேங்களா, அடுத்து பார்ட்டிசிபேட்டிங் இந்த பார்லிமெண்ட் ப்ரொசைடிங். ஓகேங்களா, ஆனா அவருக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே பார்லிமெண்ட்ல ஓட்டிங் கிடையாது. ஓகேங்களா, ஒரு பில்லுக்கோ இல்லை வேற ஒரு விஷயத்துக்கோ அவரால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ண முடியாது. ஓகேவாங்க, ஸோ பார்லிமெண்ட் ப்ரிசைடிங்ல என்ன பண்ணிக்கலாம், அவர்ல பார்லிமெண்ட் விஷயங்கள் அவர் கலந்துக்கலாம். பட் ஆனால் அவருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. பிரசிடென்ட் சொல்லக்கூடிய லீகல் டியூட்டிஸ் அவர் பண்ணி ஆகணும். அடுத்து அட்வைசிங் த கவர்மெண்ட் லீகல் மேட்டர்ஸ்க்கு வந்து பண்ணுவாரு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கவர்மெண்ட்டுக்காக போய் நின்று வாதிடக்கூடிய ஒரு ஆளா வந்து இருப்பாரு. சரிங்களா, இதான் அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரலை பத்தி டீல் பண்ணக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 76. ஓகேங்களா, அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போ பார்த்த மாதிரியே இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுது. அஸ் அ சீஃப் லீகல் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹி அட்வைசஸ் த யூனியன் கவர்மெண்ட் டு ஆல் த லீகல் மேட்டர்ஸ். எல்லா லீகல் மேட்டர்ஸ்க்கும் இவர் தான் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். இதுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சரத்து 76. ஓகேங்களா, ஸோ அப்போ சீஃப் லீகல் அட்வைசர் அப்படின்னு சொன்னாலே அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை தான் நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாங்க, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாம். The first joint sitting parliament was held in the year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப இந்த முதல்ல இந்த கூட்டத்தொடர் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றது வந்து ஆர்டிகல் 108ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா போத் ஹவுசஸ், ஓகேங்களா, லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா ரெண்டும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு சில விஷயங்களை பத்தி பேசி அதுக்கு ஒரு முடிவுகளை எடுக்கிறதா வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேங்களா, ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட்டை பத்தி சொல்றது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 108. ஓகேங்களா, சரத்து 108. ஓகேங்களா, அவசரம் பார்த்துக்கோங்க, ஒரு அவசரமா இருந்தா தான் நம்ம ஜாயிண்ட் சிட்டிங்கை வந்து மேக் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இந்த அவசரம் அல்லது இந்த ஜாயிண்ட் சிட்டிங், ஓகேங்களா, கூட்டத்தொடர் நம்ம பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் த ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணணும். அண்ட் 2 ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ப்ரொசைட் ஓவர் இட். ஓகேங்களா, அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கர்ஸும் அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நடத்தணும். ஓகேங்களா, ஸோ எந்த விஷயத்துக்காக டு பிரேக் டெட்லாக்ஸ் பிட்வீன் த 2 ஹவுசஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட். ஓகேங்களா, 2 பார்லிமெண்ட்டுக்கு ஏதாச்சும் முரண்பாடுகளோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள்னால பிரச்சனைகளோ இல்லை அந்த விஷயத்தை அங்கே தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுனாலயோ இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை வந்து நடத்தலாம். அப்போ இந்த ஜாயிண்ட் சிட்டிங்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு. ஓகேங்களா, ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் எப்பப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பில் ரிஜெக்டட் பை அதர் ஹவுஸ், ஒருவேளை லோக்சபால சொல்லி ராஜ்யசபால ரிஜெக்ட் ஆகுது, இல்ல ராஜ்யசபா சொன்ன அப்டேட்டை லோக்சபா ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுவும் அங்க டெட்லாக் தான். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் மேக் பண்ணிக்கலாம். த ஹவுசஸ் டிஸ்அக்ரி ஆன் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி பில். ஓகேங்களா, ஒரு அமெண்ட்மெண்ட் லோக்சபா பண்ணணும்னு நினைக்குது, ராஜ்யசபா அதுக்கு என்ன பண்ணுது, டிஸ்அக்ரி கொடுக்குது அப்படின்னா என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல எந்த ஒரு விஷயமுமே இல்லாம ஓகேங்களா அதை பாஸே பண்ணாம 6 months-ஆ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம ஜாயிண்ட் சிட்டிங்ஸுக்கு ஐடியா பண்ணலாம். இதெல்லாம் ஐடியா தான். ஓகேங்களா, ஒருவேளை டக்கு டக்குன்னு அதை பேசி முடிவெடுத்தவங்க பண்ணும்போது ஓகே, பட் ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல, மூவ்மெண்டே ஆகல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங்ஸ்க்கு மேக் பண்ணுவோம். ஒண்ணு எய்தர் ஏதாவது ஒரு அதர் ஹவுஸ், ஏதாவது ஒரு ஹவுஸ் அதை ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு பில்ல, அதே மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஹவுஸ் டிஸ்அக்ரி ஒப்புக்கொள்ளலை அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மாசமா அந்த பில்லை வந்து பாஸே பண்ணாம ஏதாவது ஒரு ஹவுஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஜாயிண்ட் சிட்டிங் போட்டு என்னன்றதை கேட்டுக்கலாம் அப்படின்றது. சரி, இந்த ஜாயிண்ட் சிட்டிங் எதுக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னா மணி பில்ஸுக்கு செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா, சில கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்லுபடி ஆகாது அப்படின்றத வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் 1/10 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரலாம். அப்ப இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். ஓகேங்களா, இந்த சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொரு கண்ட்ரியா பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து வாங்குறோம், அதை ஆர்டிகல் 108ல வைக்கிறோம். கொஞ்சம் அவசரமா இருந்தா நீங்க ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயிண்ட் சிட்டிங் பண்றதா இருந்தா பிரசிடென்ட்டும் 2 ஸ்பீக்கரும்
பண்ணணும், பிரசிடென்ட் சொல்லணும், 2 ஸ்பீக்கர் அதை நடத்தணும். ஸோ இந்த ஜாயின்ட் சிட்டிங் எப்பப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஹவுஸ்ல அப்ப நடத்தலாம். ஓகேங்களா? 6 மாசமா ஒரு பில்ல பாஸே பண்ணலனா அப்ப நடத்தலாம். அமெண்ட்மெண்ட்டுக்கு டிஸ்அக்ரி கொடுக்குறாங்கன்னா பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மணி பில் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுக்கு ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. சில அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வந்து என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுல 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கலந்து கொண்டு குவாரம் பண்ணலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதை வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரோ பண்ணிருக்கு. ஓகேவாங்க? ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங்கான டீடைல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாயின்ட் சிட்டிங். ஓகேங்களா? இந்த ஜாயின்ட் சிட்டிங் எத்தனை தடவை நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1960ல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எப்பன்னு பார்த்தோம் அப்படின்னா 1978ல வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில்லுக்காக நடந்திருக்கு. அடுத்து 2002 பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில்லுக்காக வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லுக்காக தான் நடந்திருக்கு, வேற எதுக்காகவும் இல்லை. ஓகேங்களா? 3 டைம்ஸ் சின்ஸ் 1950ல இருந்து 3 டைம்ஸ் நடந்திருக்கு. முதல் தடவை நடந்து 1960, 61 ரெண்டுமே சொல்லலாம். சரிங்களா? 61ன்னு சொல்லலாம், 60ன்னு சொல்லலாம். ஓகேவாங்க? ஸோ இந்த ஜாயின்ட் சிட்டிங்கை பத்தி பேசுறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் த ஆர்டிகல் 108. ஓகேங்களா? the central hall is used for joint sitting of the both houses of a parliament. The voting in the joint sitting as a simple majority. ஓகேங்களா? சாதாரண மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தேவைப்பட்டா நம்ம இன்னொரு கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன்னொரு கிளாஸ் பார்க்கும்போது சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பத்தி பேசுவோம். அதுலயும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. விச் ஆர்டிகல்ஸ் எம்பவர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு promulgate ஆர்டினன்ஸ் டியூரிங் த ரிகஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்? எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? சோ இந்த குடியரசுத் தலைவனுடைய அவசர சட்டங்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. சரி, இதை பத்தி பார்க்கலாம். சோ ஆர்டிகல் 123. ஓகேங்களா? ஆர்டிகல் 123 வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வழிவகை செய்யுது. ஓகேங்க? அந்த பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் த ஆர்டினன்ஸ் கேன் பி எஃபெக்டிவ். ஓகேங்களா? சோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 123 கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட்ஸ் த பிரசிடென்ட் டு சர்டன் லா மேக்கிங் பவர். ஓகேங்களா? பிரசிடென்ட்டுக்கும் சில லா மேக்கிங் பவர் இருக்கு. அப்ப அந்த லா மேக்கிங் பவர் 6 மாதங்களோ 6 வீக்ஸோ வந்து என்ன பண்ணும்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பீரியட்ஸ்ல வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எந்த ஒரு விஷயம் தொடர்பான அவசர சட்டங்களை வெளியிடுவதற்கு ஓகேங்களா அவருக்கு இந்த ஜனாதிபதிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வழிவகை செய்யுது. சரிங்களா? சோ அந்த ஜனாதிபதி அது செஞ்சதுக்கு அப்புறம் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்பான சில விஷயங்களை பார்த்து அதுக்கு என்னென்ற சொல்யூஷனை எடுத்து வச்சிருந்திருக்கணும். எப்பக்குள்ள அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 வாரங்கள் 6 மாதங்களுக்குள்ள. அப்படி இல்லை அப்படின்னா அது அவசர சட்டமானது என்ன ஆயிரும்னு பாத்தீங்க அப்படின்னா செயலிழந்து போயிரும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்களா? பிரசிடென்ட் என்னதான் சட்டம் இயற்றினாலும் அது 6 மாதங்களோ 6 மந்த்ஸோ மட்டும்தான். ஓகேங்களா? சோ அதுக்கு வழிவகை செய்யறது 123வது சட்ட பிரிவு. ஓகேவாங்க? சோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுலாம் என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 120 எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல நம்ம என்ன லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி பேசுறதா வந்து ஆர்டிகல் 121. சரிங்களாங்க? அடுத்த ஆர்டிகல் 121 சாரி அதுக்கு இது வந்து ஆர்டிகல் 120. ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 121 எதை பத்தி பேசுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்கஷன் இன் த பார்லிமெண்ட். ஓகேங்களா? பார்லிமெண்ட்ல எதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்? அப்ப பார்லிமெண்ட்ல பேசுறதுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா சார்? ஆமா இருக்கு. எதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் பத்தின விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் இதெல்லாம் வந்து பேசும்போது பேசக்கூடாது. அப்புறம் நோ ஸ்டேட்மெண்ட் மேடு பை எனி ஜட்ஜ். எந்த ஒரு ஜட்ஜை பத்தினா எந்த ஒரு விஷயமோ இல்ல அவருடைய ஜுடிஷியல் வேர்டிக்ஸ் பத்தியோ இல்ல ஜுடிஷியல் கண்டக்ட் பத்தியோ எதுல டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஜுடிஷியரியோடைய எந்த ஒரு விமர்சனமும் பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடாது. முக்கியமா சுப்ரீம் கோர்ட் அண்ட் தென் ஹை கோர்ட்டுடையது. ஓகேவாங்க? சோ இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன். அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 121. சரிங்களா? அடுத்த ஆர்டிகல் 122. ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ஸ் கேனாட் என்கொயர் இன்டு த பிரசைடிங் ஆஃப் பார்லிமெண்ட். எப்படி ஜுடிஷியரிய பத்தி
லெஜிஸ்லேச்சர் நான் பேச மாட்டேனோ அதே மாதிரி என்ன பத்தி நீ உள்ள பேசக்கூடாது அப்படின்றதுக்கு 2க்கு மார்க்கான டீல். அப்ப ஆர்டிகல் 121 ஜுடிஷியரிய பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேச்சர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருது. ஆர்டிகல் 122 எப்படி நீ என்ன பத்தி பேச மாட்டியோ அது மாதிரி லெஜிஸ்லேச்சர் பத்தி நான் ஜுடிஷியரி என்ன பண்ண மாட்டேன், என்கொயரோ இல்ல நார்மல் ப்ரொசீடிங்கோ என்ன பண்ண மாட்டேன், பார்லிமெண்ட்ல அல்லது நார்மலா ஸ்டேட்ல நான் என்ன பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆர்டிகல் 121 122. அப்ப ஆர்டிகல் 123 பிரசிடென்ட் கேன் மேக் எமர்ஜென்சி லா. ஓகேங்களா, அதாவது promulgate ordinance during the recursus of parliament. பார்லிமெண்ட் நடக்காத பட்சத்துல அரசியலமைப்பு விதி 123 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், பிறப்பிக்கலாம். அது 6 வாரங்கள் 6 மாதங்கள் நிலைத்து நிற்கும். 120 அப்படின்றது லாங்குவேஜ், பார்லிமெண்ட்ல நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்றது. 121 அப்படின்றது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு, 122 அப்படின்றது ஜுடிஷியரிக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். விச் one of the following language was added in the 8th schedule by 21st Amendment Act 1967. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்தி லாங்குவேஜ் அப்படின்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 8th ஷெடியூல்ல வந்து இதை வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா இதை வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, அது 8வது ஷெடியூல்ல 15வது லாங்குவேஜா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேங்களா, சிந்தி லாங்குவேஜ் இது வந்து யாருனால பேசப்படுது அப்படின்னா சிந்தி பீப்புள் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா, ஸோ இண்டோ ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கனால ஸ்பெஷலைஸ் வித் சிந்தி குரூப் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்றாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல ஒரு ப்ராவின்ஸ்ல பேசுறாங்க, ராஜஸ்தான் ஸ்டேட்ல வந்து இது வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாங்க. சிந்தி இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் சிந்தி ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் இன் ராஜஸ்தான் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த சிந்தி மொழி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1967 15வது மொழியாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஓகேவாங்க, ஸோ நெக்ஸ்ட் இன் விச் அமெண்ட்மெண்ட் சோசியலிஸ்ட் செக்யூலர் வாஸ் ஆடட் இன் பிரையாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோசியலிஸ்ட் செக்யூலர். அப்ப பாருங்க இந்த பிரையாம்பிள் பத்தின ஒரு கொஸ்டின் வந்துடும், எங்க இருந்து பாரோ பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா, அப்ப நம்ம சில அமெண்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பாத்துக்கணும். 44வது 42வது சரியாங்க. அப்புறம் நம்மளுக்கு 21 கூட இப்போ ரீசெண்டா பார்த்தோம். சரிங்களாங்க, ஸோ இது மாதிரி அமெண்ட்மெண்ட் எங்க இருந்து கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது 44வது 42 73. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கருதில் கொண்டுறோம். சரி, இங்க பார்க்கும்போது சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா, சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் வேர் ஆடட் இன் த பிரையாம்பிள். ஓகேங்களா, 1976ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆட் பண்றாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆல்சோ சேஞ்ச் த வேர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்றத. ஓகேங்களா, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மாத்துறாங்க. இது ஒரு கோர் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதாங்க இதை பத்தி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் வாஸ் ஹெல்ட் இன் த சிட்டி. ஓகேங்களா, முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்ப இது நடந்த நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, ஸோ இது நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனா. ஓகேங்களா, இதுதான் கரெக்ட் ஆன்சரு. ஸோ அதை பத்தி உள்ள பார்ப்போம். சரிங்களா, லோக் அதல்ட் ஆர் கான்ஸ்டிடியூட் அட் நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தென் தாலுகா லெவல்ஸ்ல வந்து இது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூட் பண்றாங்க. இது எங்க வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட். ஓகேங்களா, 1987. ஓகேங்களா, இந்த ஆக்ட் இந்த சட்டத்தின் கீழ் தான் வந்து இந்த லோக் அதாலத் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. சரியாங்க, ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவில் கோர்ட். இதுல முடிவு பண்ற விஷயம் பைண்டிங். நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு போயிட்டு உங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செய்ய முடியாது. ஓகேங்களா, மேல்முறையீடு செய்ய முடியாது. த ஃபர்ஸ்ட் லோகல் ஹெல்ட் இன் மார்ச் 14 1982. ஓகேவாங்க, ஸோ ஹெல்டு இன் மார்ச் 14 1982 இன் மூனா. ஓகேங்களா, இப்போ லோக் அதாலத் அப்படின்றது வந்து 1982ல உனா அப்படின்றது இதுல வந்து வந்துருது. இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஜுனாக் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. ஓகேவாங்க, ஸோ இது வந்து
என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1986ல தமிழ்நாடுல வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணது 1802ல மார்ச் 14ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. தி ஈவென்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த ஓகேங்களா ஃபவுண்டேஷன் ஃபார் லீகல் எய்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா. ஸோ சில கேஸுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுறது, செட்டிலிங் ஆகுறது இது எல்லாமே பட் டிபெண்டிங் அப்பான் த சிவில் கோர்ட் இட் செல்ஃப். சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தும். ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் கோர்ட், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் எப்போ நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1986ல வந்து தமிழ்நாட்டில் இது நடக்குது முதல்ல. ஓகேவாங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இதை விட கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அப்டேட்ஸ், எனி ஃபீட்பேக்ஸ் இன் சென்ஸ் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் எல்லாத்தையுமே. ஓகேவாங்க. நன்றி.